தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிகாலையிலே டெல்லி கிளம்பிய ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே மிக தீவிரமான வேலைகளை பார்க்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் இன்று வரைக்குமே அதிமுக, நாங்கள் அதிமுகவில் இணைந்து கொள்வோம், அதற்கு பாஜக உதவியாக இருக்கும் என சொல்லி இதுவரைக்கும் பாஜகவை நம்பிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பாஜகவை நம்பக்கூடிய நபர் ஏன் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும்? முதல் கேள்வி. அந்த பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பின்பு புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் ஓபிஎஸ்க்கு இருந்திருக்கும். அதை செய்யாமல் அதிமுக என சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பினால் வேலைக்கு ஆகாது என தெரிந்த அதன் காரணமாகத்தான் வைத்திலிங்கம் மற்ற நபர்கள் பூராமே மாற்று கட்சியினை ஆரம்பிச்சுட்டாங்க. தொண்டர்கள் பூராமே அதிமுகவின் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கு எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது. கீழ்மட்டத்திலே ஆதரவு என்பது தொண்டர்களுடைய ஆதரவு, தலைவர்களுடைய ஆதரவு மிக குறுகிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ அதிமுக பாஜக கூட்டணி இணைக்க வேண்டும் என அண்ணாமலையின் வலியுறுத்தலின் பேரில் தற்சமயம் டெல்லி மேலிடம் ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு வரவழைத்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 5 தொகுதிகள் வேண்டும், 5 தொகுதிகள் கொடுத்தால் கண்டிப்பாக பாஜக கூட்டணியிலே இடம்பெறுகிறோம், அதிமுகவில் நான் இணைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என அமித்ஷாவிடம், அதாவது உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்கு டெல்லி கிளம்ப இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை என்பது அவ்வளவுதான் முடிந்து விட்டது. அதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா ஓபிஎஸ் மட்டும். ஒரு காலத்திலே தர்மயுத்தம் நடத்தப்பட்ட பின்பு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு ஓபிஎஸ் கிடைத்த கடைசி வெற்றி வாய்ப்பு தர்மயுத்தம் மட்டும். அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட பின்பு அவரை நம்பி போனவர்கள் நிறைய பேர் போனாங்க. அவர்கள் புறம் அதிமுகவிலே இருந்தவர்கள் தான், அதிமுகவிலே முக்கியமானவராக இருந்தவர்கள் கூட ஓபிஎஸ்ஐ நம்பி போனார்கள். அவர்களை புறம் பாதுகாப்ப தவறிவிட்டார் நமது ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய குடும்பம் என நினைத்துக் கொண்டு மற்ற தொண்டர்களுக்கு மிக அளவில் மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுக்காததுதான் தற்சமயம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என இணையதளங்கள் கூட தகவல் என்பது பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது அமித்ஷாவிடம், உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவிடம் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்கு டெல்லி கிளம்பி கொண்டிருக்கிறாராம். அங்கே பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்பட்டு உடனே என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை நமது ஓபிஎஸ் கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிமுகவிலே இணைவதற்கு ஓபிஎஸ்க்கு துளியளவு கூட வாய்ப்புகள் என்பது கிடையாது. அந்த வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமியும் கொடுக்க போவது கிடையாது. ஓபிஎஸ் நிலைமையோ அதேதான் சசிகலாவிற்கும் இருக்க போகிறது. சசிகலா தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டார் என தகவல் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய அடுத்து இது நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, கடைசி வரை பாஜகவை நம்பிக்கொண்டுதான் இருக்கக்கூடிய, கடைசி வரை அதிமுக இணைய முடியாத ஒரு சூழலில் தான் ஓபிஎஸ்க்கு இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.